10th Standard Math Chapter 3 Algebra Exercise 3.5 1 to 2. First one பாருங்க simplify. 4x square y divided by 2z square into 6xz cube divided by 20y power 4. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க 4x square y divided by 2z square into 6xz cube divided by 20y power 4. இப்போ என்ன செய்யணும்னா இது கேன்சலேஷன் பண்ணணும். இப்போ கேன்சலேஷன் பண்ணலாம் பாருங்கள். 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 2s ஆர் என்னது 4. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே இசட் ஸ்கொயர் இருக்குது. இந்த இசட் ஸ்கொயரில் இது வந்து கியூப், இங்கே வந்து 1 தான் இருக்குது, இங்கே இசட் பவர் 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே என்னது இருக்குது 3 இருக்குது. ஓகே, இதில் 1 கம்மி ஆகிடுச்சு. இப்போ இதில் 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 6 20 கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளுக்கு 2 3s ஆர் 6. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 10 வந்துச்சுது. இப்போ திருப்பி இந்த 2 கொண்டு இதை கேன்சல் பண்ணலாம். 2 5s ஆர் 10. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் திருப்பி ஒன்ஸ் மோர் 2 2s ஆர் 4. அதே 2ஆல் என்ன செய்யலாம், இங்கே கேன்சல் பண்ணலாம். அப்போ 10 ஆகிடும். இதே வந்து 2ஆல் கேன்சல், 3ஆல் கேன்சல் பண்ணுங்க, 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 2 3s ஆர் 6, 2 5s ஆர் 10. அதே மாதிரி இங்கே இசட் ஸ்கொயர் இருக்குது, இதில் 2 கம்மி பண்ணுங்கள், அப்போ 1 இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒய்யிலேருந்து இங்கே ஒய் பவர் 4 இருக்குது, 1 கம்மி பண்ணுங்கள், அப்போ க்யூப் இருக்கும். ஓகே, நம்மளோட ஆன்சர் வந்து 3. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், இங்கே வந்து 1 இருக்குது, பவர் எல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. இங்கே 2, இது பவர் ஒன்றுமே இல்லைன்னா 1. அப்போ எக்ஸ் பவர் 3. நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே வந்து 1 இருக்குது, இசட்டுக்கு வந்து 1 இருக்குது, டிவைடட் பை இங்கே ஒய் பவர் 3, 5 ஒய் பவர் என்னது 3. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். பி ஸ்கொயர் மைனஸ் 10b ப்ளஸ் 21. இப்போ 21 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்ல, அந்த மெத்தடில் வந்து என்ன செய்யுங்க, ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 21 ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 7 3s ஆர் 21. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், 10 வருது. ஆட் பண்ணால் என்ன வருது, 10 வருது. ஆட் பண்ணி இந்த நம்பர் வந்துச்சுன்னா இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அது ரெண்டுக்குமே போட்டுடுங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆன்சர் வந்து என்னது, பி மைனஸ், இங்கே என்ன லெட்டர் யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் யூஸ் பண்ணணும். பி மைனஸ் 7, இன்னொன்று வந்து பி ப்ளஸ் 3. ஓகே, டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, பி மைனஸ் 7 இன்ட்டு, அதே மாதிரி 12 ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 3 4s ஆர் 12. இப்போ பாருங்கள், இந்த 4லேருந்து 3 சப் பண்ணால் இங்கே நமக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ அப்படின்னா என்னது 1 மீனிங். இப்போ 4ல் 3 சப் பண்ணால் 1 வருது. அப்போ என்ன செய்யணும்னா இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அதை பிக் நம்பருக்கு கொடுங்க, இன்னொரு நம்பருக்கு ஆப்போசிட் சிம்பிள் கொடுங்க. இங்கே ப்ளஸ் கொடுத்தா இங்கே மைனஸ் கொடுங்க, இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். -3 × 4 -12. இப்போ பி மைனஸ் 3 பி ப்ளஸ் 4 டிவைடட் பை பி மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா பி மைனஸ் 3 இன்ட்டு பி மைனஸ் 3. திருப்பி ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், 21 நீங்கள் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். அப்படின்னா 7 3s ஆர் 21. 21 ஃபேக்டரைஸ் பண்ணால் 7 3s ஆர் 21. இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணனா நமக்கு 10 வருது. ஆட் பண்ணி இந்த நம்பர் வந்துச்சு என்னென்னா ரெண்டுக்குமே வந்து மைனஸ் கொடுத்துருங்க. இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அது ரெண்டுக்குமே கொடுத்துருங்க. பி மைனஸ் 7 பி மைனஸ் 3. எப்போவுமே மேக்ஸ் போடுறப்போ ஒரு வாட்டி எழுதுனேன்னு சொன்னால் திருப்பி வரைக்கும் செக் பண்ணிவிட்டு போடுங்க. எல்லாருக்குமே மிஸ்டேக் வர சான்சஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருது, 10. ஆட் பண்ணி வந்துச்சுன்னா இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை போட்டுடுங்க. மைனஸ் டிவைடட் பை பி மைனஸ் 7 இன்ட்டு -12. அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 3 4s ஆர் 12.
4ல் 3 சப் பண்ணான்னா என்ன வருது 1. இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அதை வந்து என்ன செய்யுங்க, சப் பண்ணி வந்துச்சு தானே, இங்கே வந்து பிக் நம்பர் கொடுங்க, இதுக்கு வந்து ஆப்போசிட் சிம்பிள் கொடுங்க. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், -12. ஓகே, 3 - 4 3. இப்போ p - 3 தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது, அதை 2 டைம்ஸ் எழுதிடுங்க. இப்போ கேன்சலேஷன் பண்ணிவிடுங்க. p - 7 p - 7, இது p - 3 p - 3 கேன்சல். நெக்ஸ்ட்டு இந்த p - 3 இந்த p - 3 கேன்சல். நம்மளோட ஆன்சர் வந்து p + 4. ஆன்சர் வந்து என்னது, p + 4. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே, 5t³ நெக்ஸ்ட் என்னது 5t³ 5t³ டிவைடட் பை இந்த ரெண்டில் இருந்து ஒரு 4 காமனாக எடுக்கலாம். 4 காமனாக எடுத்தோன்னா t - 2 4 2s are 8 இன்ட்டு இந்த ரெண்டுலேருந்து ஒரு 6 காமனாக எடுக்கலாம். அப்போ t - 2, அதாவது 6 × t 60, 6 × 2 12. ஓகே, டிவைடட் பை 10t. இப்போ இங்கேயும் அதே மாதிரி கேன்சலேஷன் பண்ணிவிடுங்க. 5ஆல் இந்த 10 கேன்சல் பண்ணலாம். 5 2s are என்னது 10. இப்போ இந்த இதுலேருந்து ஒரு t, இதில் ஒரு t கேன்சல் ஆகும். அப்போ இங்கே ஸ்கொயர் இருக்குது பேலன்ஸு. t - 2 t - 2 கேன்சல் ஆகிடும். இந்த 2ஆல் இந்த 6 கேன்சல் பண்ணுங்கள். 2 3s are 6. ஓகே, இப்போ நமக்கு ஆன்சர்னு வருது 3/4. இந்த 3 இந்த by 4. ஓகே, ஆன்சர் வந்து 3/4. இங்கே என்ன இருக்குது, t². ஓகே, அதாவது ஃபஸ்ட் ஒன் 5t³ டிவைடட் பை 4 காமனாக எடுத்துடுங்க. அப்போ t - 2. ஓகே, 4 2s are 8 இன்ட்டு இது 6 காமனாக எடுத்துடுங்க. t - 2 60 - 12 இன்ட்டு டிவைடட் பை 10t. இப்போ 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 5 கொண்டு நான் இந்த 10 கேன்சல் பண்ணேன். 5 2s are 10. அதே மாதிரி இந்த 2 கொண்டு இதை கேன்சல் பண்ணேன். 2 3s are 6. இந்த t - 2 t - 2 கேன்சல். இந்த t³ இந்த tலேருந்து இதில் ஒன்று கம்மி பண்ணிவிடுங்க. அப்போ t². 3/4 t² ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், simplify. Then x plus 4/3x plus 4y into 4x² minus 16y² divided by 2x³ into இப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், x plus 4/3x plus 4y into 9x² minus 16y² இருக்குது. 9x² என்னென்னா அதை எப்படி எழுதலாம், 3x தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4y தான் ஹோல் ஸ்கொயர். இப்படின்னா என்னது, a² minus b². அதாவது இப்போ சொல்லி பாருங்கள், 3x தான் ஹோல் ஸ்கொயர்னா 9x². இது வந்து 16y² டிவைடட் பை நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2x² + 3x - 20. இப்போ இந்த -20 நீங்கள் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். -20 ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 4 5s are 20. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுனா வந்து 9 வரும். அப்போ இது ராங். வேறு எந்த டேபிளுக்கு 20 போகணும்னு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து 3 வரணும். இந்த 20 எந்த டேபிளுக்கு போகும், 10 × 2 20. இப்போ இது வந்து மைனஸ் பண்ணாலும் சப் பண்ணாலும் என்னது வருது, 8 வருது. இதுவும் வராது. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 20 கிடையாது. நம்பர் வந்து 2 × 20. அதாவது இங்கே முன்னாடி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நம்பர் இருக்குது. 2 × 20. 2 × 20 என்னென்னா, நம்ம இது ஸ்ப்ளிட் பண்ணோன்னா -40 என்ன வருது, -40. ஓகே, அதாவது இந்த 2ஐயும் இந்த 20ஐயும் இன்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 2ஐயும் 20ஐயும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணும்போது -40 வரும். -40 ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 2 × 20 இது வந்து வராது.
40க்கு 5 8s ஆர் என்னது வருது 30, 5 8s ஆர் 30 வருது. 5 8s ஆர் 30 என்னென்னா இதில் இதை சப் பண்ணோன்னா என்னது வருது 3 வருது. 3 வந்துச்சுன்னா சப் பண்ணி வந்துச்சுன்னா இங்கே இருக்க ப்ளஸ் இங்கே கொடுங்க, இங்கே வந்து மைனஸ், மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் -40. இப்போ வந்து இங்கே என்ன இருக்குதோ அதை வந்து டிவைட் பண்ணிவிடுங்க by 2, இங்கேயும் by 2, இது கொண்டு டிவைட் பண்ணணும்னா என்ன வரும் 4. இப்போ ஒரு ஆன்சர் வந்து 2x - 5, இன்னொரு ஆன்சர் வந்து x + 4. 2x - 5 into x + 4. ஓகே, இப்போ பாருங்கள் x + 4 டிவைடட் பை என்னது 3x + 4y. இப்போ இது வந்து இங்கே x + 4y இன்டு இதை 2 டேர்மாக எழுதலாம். a² - b² ஃபார்முலா a + b × a - b. அப்படின்னா 3x + 4y இன்டு 3x - 4y. ஓகே, டிவைடட் பை 2x - 5 இன்டு x + 4. இப்போ இந்த x + 4 x + 4 கேன்சல், 3x + 4y 3x + 4y கேன்சல். தட் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ஆன்சர் வந்து 3x - 4 டிவைடட் பை என்னது 2x - 5. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். x³ - y³ divided by 3x² plus 9xy plus 6y² into x² plus 2xy plus y² divided by x² minus y². இப்போ நமக்கு x³ - y³ அதாவது a³ - b³ ஃபார்முலா வந்து a - b into a² plus ab plus b². இப்போ நமக்கு x³ - y³ அப்படின்னு சொன்னால் என்னது x - y into x² plus xy plus என்னது y². இதே ஃபார்முலா எழுதிடுங்க. டிவைடட் பை இங்கேருந்து ஒரு 3யை வந்து என்ன செய்யலாம் காமனாக எடுக்கலாம். இதில் வந்து ஒரு 3யை காமனாக எடுங்க. அப்போ என்ன வரும் x² plus 3xy plus 2y². x² plus 3xy plus 2y² இன்டு இந்த டேர்ம் அப்படியே எழுதிடுங்க. x² plus 2xy plus என்னது y² டிவைடட் பை இப்போ இது a² minus b². a² - b² என்ன ஃபார்முலா என்னது a plus b into a minus b. a plus b into என்னது a minus b. ஓகே, x² plus 2xy plus y² டிவைடட் பை x² minus y² என்னென்னா a plus b into a minus b. சாரி, நமக்கு இங்கே வந்து xy கொடுத்துருக்குறாங்க. அப்போ x plus y into என்னது x minus y. ஓகே, இப்போ பாருங்கள் எந்த டேர்ம் எல்லாம் கேன்சலேஷன் பண்ண முடியும்னு பாருங்கள். இப்போ இந்த x minus y கேன்சல் பண்ணலாம், இந்த x minus y கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு x² plus 3 3s are 9. இப்போ இது கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு என்ன இருக்குது x² plus xy plus y² இன்டு என்ன இருக்குது x² plus 2xy plus என்னது y² டிவைடட் பை 3 into x² plus 3xy plus என்னது 2y² equal to into என்னது x plus y. இப்போ இந்த டேர்மை பாருங்கள் x² plus xy plus y² x² plus 2xy plus y². இதை நம்ம வந்து காமனாக எப்படி எழுதலான்னு பாருங்கள். x² plus xy plus y². இது வந்து a plus b the whole square. அப்படி என்னது a² plus 2ab plus b², அதாவது x plus y the whole square டிவைடட் பை
இங்கே பாருங்கள் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3xy ப்ளஸ் 2y ஸ்கொயர். இப்போ இதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படியெல்லாம் பண்ணலான்னா எக்ஸ் ப்ளஸ் இந்த 3xyயை எப்படி எழுதலாம் 2xy இனி ஒரு டேர்ம் என்னது எக்ஸ் 3xy 3xyன்னு ஒன்றை பிரிச்சுட்டோம். இனி ஒரு டேர்ம் என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இது 2 இது வந்து என்னது 3. இப்போ 3xy ஓகேயா இன்ட்டு என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ஒய்ன்னு ரொம்ப என்னது வரும் 1xy எக்ஸ் ஸ்கொயர் ஒய். இது வந்து 2x ஸ்கொயர் ஒய் வாங்க வருது. இந்த சம ஃபஸ்ட்லேருந்தே பாருங்கள் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னு சொன்னால் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 3 இன்ட்டு 3 காமன் ஆகிடுங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3xy ப்ளஸ் என்னது வருது 2y ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3xy ப்ளஸ் 2y ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ பாருங்கள் இது ரெண்டு டேர்ம் இருக்குது. இப்போ இதை வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது ஏ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அதனால நம்ம என்ன செய்வோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 3 இன்ட்டு இதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதாவது ஒன்று வாட்டி கூட எழுதுகிறேன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என்ன சொன்னேன் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y இன்ட்டு என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே செய்யணும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னா எக்ஸ்ஒய் ஒரு எக்ஸ்ஒய் வருது. அடுத்து இது மல்டிப்ளை பண்ணுங்கள் 2xy வரும். இப்போ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னது வரும் 3xy 2y இன்ட்டு ஒய் 2y ஸ்கொயர் ஓகே 2y இன்ட்டு ஒய். அப்போ நமக்கு என்ன வருது 2y ஸ்கொயர் ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ப்ளஸ். இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த டேர்மும் இந்த 2 டேர்மும் கேன்சல் ஆகிடும். நமக்கு இப்போ ஆன்சர் என்ன வந்துச்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y. ஓகே எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.